அண்மையிலே வீதி பாதுகாப்பு விழிப்புணர்வு நடைபவனி யாழ்ப்பாண நகரில் நடைபெற்றது. யாழ்ப்பாணத்தில் வீதி பாதுகாப்பு விழிப்புணர்வுக்கான நடைபவனி கடந்த வியாழக்கிழமை நடைபெற்றது. வேம்படி சந்தியில் ஆரம்பமான இந்த நடைபவனி யாழ் போதனா மருத்துவமனை வீதியூடாக சத்திரச்சந்தி வரை நடைபெற்றது. இந்த நடைபவனியின் போது வீதியில் காணப்படும் இடர்பாடுகளுடைய இடங்களை அடையாளம் காணல், வீதி பாதுகாப்பு மற்றும் வாகன நடைமுறைகளை பின்பற்றல், பரிசோதனை போன்ற செயற்பாடுகள் நடைபெற்றன. இந்த செயல்பாட்டை வேறு பகுதிகளிலும் தொடர முடிவு செய்யப்பட்டது. இந்த நடைபவனியில் வடக்கு மாகாண பிரதம செயலாளர், வடக்கு மாகாண உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர், யாழ்ப்பாண மாவட்ட பதில் செயலாளர், வடக்கு மாகாண மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்கள ஆணையாளர், மோட்டார் வாகன பரீட்சகர்கள், அதிகாரிகள், யாழ்ப்பாண பிரதேச செயலாளர், யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர், போக்குவரத்து போலீசார், வைத்தியர்கள், மாநகர சபை ஆணையாளர்கள் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் பலரும் இதில் கலந்து கொண்டு விழிப்புணர்வு நடைபவனியில் கலந்து கொண்டனர். மக்களுக்கான மக்களின் குரல், மக்களின் குரல். யாழ் மாநகர சபைக்கு உட்பட்டிருக்கின்ற இந்த வீதி பாதுகாப்பு தொடர்பான இந்த பேரணியினுடைய ஆரம்ப நிலைகளில் இருந்திருக்கின்ற மாவட்ட அரசாங்க அதிபர்கள் மற்றும் மாகாணத்தினுடைய செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள், மோட்டார் திணைக்களத்தினுடைய பிரிவு பொறுப்பாளர்கள் மற்றும் எங்களுடைய போதனா வைத்தியசாலை பணிப்பாளர்கள் உட்பட்ட வைத்தியர்கள், தாதி குழுவினர் அனைவருக்கும் இந்த வழியிலே காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, குறிப்பாக இவ்வாறான அந்த பேரணி விழிப்புணர்வு என்பது கடந்த காலங்களிலேயும் பல்வேறு வகையிலே செயற்படுத்தப்பட்ட போதிலேயும் இந்த விபத்துக்கள் தொடர்பான உயிரிழப்புகள் மற்றும் அதனால பாதிப்புகள் நாளாந்தம் அதிகரித்து கொண்டு போகிற வகையில் மீளவும் ஒரு நினைவூட்டல் செயற்பாடாக இந்த செயற்பாட்டை தொடங்க வேண்டும் என்ற இந்த ஏற்பாட்டிலே இன்றைய இந்த விழா அல்லது இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதிலே நாங்கள் கூடிய அளவிலே அந்த ஆர்வத்தை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு அந்த இது சம்பந்தம் இணைந்திருக்கிறவருடைய அந்த முக்கியமான பங்களிப்பு இவ்வாறான செயற்பாட்டுக்கு ஊடாக கூடிய அளவிலே குறிப்பாக போக்குவரத்து கண்காணி போலீசாருடைய ஒத்துழைப்போடு இந்த விபத்துக்கான முன்னெச்சரிக்கை வருமுன் காப்போம் என்ற வகையிலே இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கான ஏற்பாடுகளாக நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அந்த வகையிலே குறிப்பாக எங்களுடைய ஊடக நண்பருடைய செயற்பாடுகள் எங்களுக்கு மிக்க உறுதுணையாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். குறிப்பாக மக்கள் தொடர்பாக அந்த விழிப்புணர்வும் மற்றும்படி சட்டத்தின் முன்னான ஏற்பாடுகளை இவ்வாறாக அதை செயற்படுவதற்கான ஒத்துழைப்பை குறிப்பாக ஒவ்வொரு பிரஜையும் அது சம்பந்தமான செயற்பாடோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்பதும் இந்த நிகழ்வுடைய அடிப்படையாக இருக்கிறது. மீண்டும் இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சொல்லி, குறிப்பாக மாநகர சபை ஆணையாளர் உட்பட்ட பொறியியலாளர்கள் குழுவினருக்கும், எங்களுடைய மாவட்ட நிர்வாகம், பிரதேச நிர்வாகம் மற்றும் மாகாண நிர்வாகத்தோடு இருக்கின்ற அனைவருக்கும் இந்த செய்தி என்பது குறிப்பாக இந்த மாநகர சபையில் தொடங்குகின்ற பொழுது எங்களுக்கு இன்னும் குறிப்பாக சுற்றுலா மற்றும் இணைய போக்குவரத்து வசதிகள் மீளவும் ஆரம்பிக்கப்படுகின்ற போது இதனுடைய கொள்ளளவு இன்னும் மேலும் அதிகரிக்கின்ற பொழுது எங்களுக்கு இவ்வாறான அபாயத்துக்குரிய வாய்ப்புகள் கூடியதாக இருக்கின்ற போது இந்த காலகட்டத்திலே இதற்கான ஏற்பாடுகளை செய்வது ஒரு நல்ல செயற்பாடாக இருக்கும். அந்த வகையிலே இன்றைய இந்த நாள் ஒரு நல்ல தொடக்கமாக அமையும் என்ற எதிர்பார்ப்போடு மீண்டும் உங்கள் ஒவ்வொருவருக்கு என்னுடைய நன்றிகளை சொல்லி, மக்களுக்கான மக்களின் குரல், மக்களின் குரல். வடக்கு மாகாண சபையினுடைய ஏற்பாட்டிலே இந்த சிறப்பான ஆயத்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரையிலே தற்போது நாளாந்தம் பிரதம செயலாளர் குறிப்பிட்டது போல விபத்துக்களுடைய எண்ணிக்கையும் அதனுடைய தாக்கமும் அதிகரித்து வருவதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் இத்தகைய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதன் மூலம் இன்று இந்த விழிப்புணர்விலே கலந்து கொள்ளுகின்றவர்களும் அதோடு இந்த விழிப்புணர்வு நடைபவனியிலே பார்க்கின்ற மக்களும் இது தொடர்பான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் எங்களுடைய மாவட்டத்திலே எதிர்காலத்திலே இந்த விபத்துக்கள் தொடர்பான ஒரு கரிசனையும் அக்கறையும் அவர்கள் கொண்டு தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த நடைபவனியை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். மக்களுக்கான மக்களின் குரல், மக்களின் குரல். வீதியானது மக்கள் எல்லோரும் பாவிக்கின்ற ஒரு பொதுவான போக்குவரத்து பாதை. ஆகவே அது பாதுகாப்பான பயணமாக இருக்க வேண்டும். அதில் வீதியில் நடப்பவர்களாக இருக்கலாம், அல்லது துவிச்சக்கர வண்டி அல்லது வாகனங்கள் அல்லது ஏனைய வசதிகளினூடாக பயணிப்பவர்கள் பாதுகாப்பாக அவர்கள் இடங்களை சென்றடைவதற்கு வீதிகள் மிக முக்கியமானது. ஆகவே அது சம்பந்தமான விழிப்புணர்வை பிரதம செயலாளர் தலைமையிலே இன்று நாங்கள் ஒரு பவனியினூடாக வீதியை பாதுகாப்பான வீதி பயணத்தை உறுதிப்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்களை செயற்படுத்த இருக்கின்றோம். முதல் கட்டமாக இந்த விழிப்புணர்வு ஊடாக குறிப்பாக இலங்கையிலே ஒரு வருடத்தில் சுமார் 12,000 பேர் விபத்துகளிலே இறக்கின்றார்கள். அதிலும் 6,000 பேர் வீதி விபத்துகளில் மாத்திரம் இறப்பது மிகவும்
கவலைக்குரியது. இந்த விபத்துகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு பொதுமக்களாகிய எல்லோரும் வீதி போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்க வேண்டும். குறிப்பாக வீதிகளை அதனுடைய அகற்றப்பட வேண்டும். பொருத்தமான அதாவது வேகத்தை கட்டுப்பாட்டோடு ஓட வேண்டும். வீதி விதிவிலக்குகளை அதாவது வீதி போக்குவரத்து விதிகளை அனுசரித்து நடக்க வேண்டும். இவ்வாறு பலவற்றை செய்வதன் மூலமே நாங்கள் இந்த விபத்துக்களையும் ஏனையவற்றையும் தவிர்த்து கொள்ள முடியும். குறிப்பாக யாழ் போதனா வைத்தியசாலையில் நகரிலும் வடக்கிலும் இருந்து பல்லாயிரக்கணக்கானவர்கள் ஒவ்வொரு வருடம் வீதி விபத்துக்கு உள்ளாகி நூற்றுக்கணக்கானவர்கள் இறந்து போகிறார்கள். ஆகவே எமது குழுவினரும் நாங்கள் இந்த நடைபாதையிலே இணைந்திருக்கின்றோம். இது இன்று ஒரு செயற்பாடு மாத்திரமில்லை, இது தொடர்ச்சியாக செய்யப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டு மக்களுக்கான மக்களின் குரல் மாகாண சபை மற்றும் ஏனைய நிறுவனங்கள் இணைந்து இன்று நடைபெறும் வீதி விபத்துக்களை பாதுகாப்போம், வீதி விபத்துக்களை தடுத்து உயிர்களை பாதுகாப்போம் என்ற துணைப்பொருள் இன்று நடைபெறும் இந்த வீதி பேரணியில் நாங்கள் இந்த வீதியில் இருக்கிற வாகனங்கள் சம்பந்தமான சில விடயங்களை மோட்டார் வாகன பரிசோதகர்களும் போக்குவரத்து போலீசாரும் சேர்ந்து கண்காணிப்பார்கள். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஒரு வாகனம் எப்படி இருக்க வேண்டும் என்று சட்டம் இருக்குது. ஆனால் அதற்கு மேலதிகமாக சில நாங்கள் டெக்கரேஷன்ஸ் மாதிரி சில விடயங்களை செய்திருக்கிறோம். அதுகள் எவ்வளோ பாதுகாப்புக்கு இடைந்தலாக இருக்கும் என்பதை போக்குவரத்து போலீசாருடன் இணைந்து மோட்டார் போக்குவரத்து அட்சியர்கள் மேற்கொள்வார்கள். அத்துடன் நடைபாதையில் ஏற்படும் இடைஞ்சல்கள் சம்பந்தமாக ஆணையாளருடன் இணைந்து அந்த மாநகர சபை ஆணையாளர் திணைக்கள உத்தியோகத்தர்கள் மேற்கொள்வார்கள். அத்துடன் இவ்வாறான நிகழ்வுகள் ஏற்கனவே பாடசாலை மட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பாடசாலை ஆரம்பிக்கும் நாளில் போன 24ஆம் தேதி 3 பாடசாலைகளும் முதற்கட்டமாக ஆரம்பித்திருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் பாடசாலைகளின் ஊடாக விடயங்களை எடுத்துச் செல்லும் போது மக்களுக்கு கூடிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்ற ரீதியில் ஆரம்ப பாடசாலைகளில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக நகரின் மிக நெருக்கமான வீதியாக காணப்படும் இந்த வீதியில் முதற்கட்டமாக இந்த வீதி போக்குவரத்து பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான விடயங்களின் ஊடாக தொடர்ச்சியாக வடமாகாணத்தில் செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. வீதி ஒழுங்கு விதிகளை எவ்வாறு பேணுவது, அதனுடைய நாங்கள் நடைபாதைகள் வியாபார நிலையங்களை அமைக்கும் போது மக்களுக்கு ஏற்படும் முறைப்பாடுகள், அதற்கு மேலதிகமாக வாகனங்களை எவ்வாறு பயணிக்க வேண்டும், அத்துடன் வாகனங்கள் எவ்வாறு சட்டப்படி இருக்க வேண்டும் என்ற விடயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்துவதூடாகவும், அடுத்தது எங்களுக்கு தெரியும் கனரக வாகனங்கள் பல நேரங்களிலும் செல்கின்றன. அதுக்கு பிற்பகுதியில் செல்லும் போது பல வீதி விபத்துக்களை நாங்கள் மோட்டார் சாரதிகளுடன் ஏற்படுவதை அவதானித்திருக்கிறோம். அந்த வகையில் அந்த கனரக வாகனங்களுக்கு பின்பக்கமாக ஒரு ரெட் லைட் ஸ்டிக்கர் ஒன்றோட்ட போகிறோம், ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கர். என்னென்னு சொன்னால் தூர இருக்கிறவர்களுக்கும் அது தெரியக்கூடியதாக, மற்றும் ஓட்டோ சாரதிகள் ஏனைய வாகனங்களில் இருக்கிற விடயங்களை அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஊட்டி அவர்கள் ஊடாகவே சமுதாயத்தை திருத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் தனி மனிதரால் முடியாது, சமுதாயமாக தான் நாங்கள் மாற வேண்டும். இங்கு இறக்கும் ஒவ்வொரு உயிர்களும் எங்களோட உயிர்கள் என்ற நோக்கில் நாங்கள் எங்களோட உயிர்களை பாதுகாப்பதற்கு எவ்வாறு ஒவ்வொருத்தரும் முன்னின்று செயற்பட வேண்டும் என்றது மக்கள் ஊடாக மக்களுக்கு தெரியப்படுத்தும் நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு காணும். நாங்கள் உடனடியாக தண்டனை என்றதுக்கு இல்லை, மக்களுக்கு அறிவூட்ட வேண்டும். சில வேளை நாங்கள் தெரியாமல் செய்கிற மாதிரியும் இருக்கும், சில நேரங்களில் அதை நெக்லிஜென்ஸ் ஆகியும் இருக்கும். அந்த வகையில் தண்டனைக்கு அப்பால் ஒரு விடயங்களை தண்டனையை தீர்த்தோன்னு நாங்கள் அதை திருப்பி மறந்துடுவோம். ஆனால் மக்கள் விழிப்புணர்வோடு தங்களோட மனதில் அதை படிக்க வைத்தோம் என்று சொன்னால் தொடர்ச்சியாக எங்களோட உயிர்களை நாங்கள் பாதுகாப்போம் என்ற நடைமுறையில் மக்கள் காணப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். மக்களுக்கான மக்களின் குரல் දෙනාම එකතු වෙලා බලාපොරොත්තු වෙන්නේ උතුරු පළාතේ යාපනයේ දිස්ත්‍රික්කයේ ඉතා විශාල විදිහට රියානතුරු සිද්ධ වෙලා මිනිස්සු මිය යනවා, ආබාධ තත්ත්වයට පත් වෙනවා. ඒ නිසා අපි සියලු දෙනා මේ රියදුරන් මගින් දැනුවත් කිරීමක් කරලා මේ රියානතුරු අවම කර ගැනීමේ වැඩසටහන තමයි අදිනේ මේ කරන්න බලාපොරොත්තු වෙන්නේ. මම යාපනයේ කොට්ටාස රථවාහන ස්ථානාධිපති පොලිස් පරීක්ෂක பிரியந்த் ஏகநாயக். மக்களுக்கான மக்களின் குரல் இன்றைய தினம் இந்த நிகழ்வை ஒழுங்கமைத்தமைக்காக வடக்கு மாகாண பிரதம செயலாளர் அவர்களுக்கும் அவருடைய சக உத்தியோகத்தர்களுக்கும் நான்
மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உண்மையிலே மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் சாரதி அனுமதி பத்திரம் வழங்குதல் மற்றும் வாகனங்களை பதிவு செய்தல் சம்பந்தமான நடவடிக்கைகளும் அதைவிட தொழில்நுட்ப ரீதியாக வாகனங்களுடைய தரங்களை பரிசோதித்தல் அப்படியான நடவடிக்கைகள் எங்களுடைய திணைக்களத்தினூடாக மேற்கொள்ளப்படுகிறது. தனியே எங்களுடைய திணைக்களம் மட்டும் இந்த இதிலே ஈடுபடுவதன் மூலம் இதை நிறைவேற்ற முடியாது. சகல திணைக்களங்களும் இணைந்து இதை நிறைவேற்றுவதன் மூலமாகத்தான் இந்த ஒரு பாதுகாப்பான வீதி போக்குவரத்தினை நாங்கள் ஏற்படுத்த முடியும். அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த நிகழ்வை ஒழுங்கமைத்த அனைவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த பாதுகாப்பான வீதி போக்குவரத்து என்ற விடயத்திலே எங்களுடைய சாரதி பயிற்சி பாடசாலைகளின் பங்கு முக்கியமானது. அவர்களும் இன்றைய நிகழ்விலே இணைந்திருக்கிறார்கள். அவை அவர்களுக்கும் அந்த வகையில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த வீதி பாதுகாப்பு சம்பந்தமான நடவடிக்கைகளை சகலரும் தங்களுடைய ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மக்களுக்கான மக்களின் குரல் மக்களுக்கான மக்களின் குரல் தற்காலங்களில் அதிகமான உயிர்களை காவு கொள்ளும் ஒரு நிகழ்வாகவே இந்த வீதி விபத்துக்கள் இடம்பெறுகின்றன. அதாவது மனிதனுடைய போக்குவரத்திற்கான வீதி அல்லது பாதை நெடுகிலும் இன்றைய தொழில்நுட்ப சாதனங்களின் வளர்ச்சியின் காரணமாக பல்வேறு வாகனங்கள் நடமாடுவதை காணலாம். இவ்வாறான மனித பெருக்கமும் வாகன பயன்பாடுகளின் ஆதிக்கமும் இன்று அதிகமான வீதி விபத்துக்களை ஏற்படுத்துவதற்கான காரணமாக அமைந்து விடுகின்றன. மனிதன் அன்றாடம் தன்னுடைய போக்குவரத்திற்காக பயன்படுத்தக்கூடிய வீதிகளில் நிகழக்கூடிய விபத்துக்கள் இன்று பெருமளவில் அதிகரித்துள்ளமையை காணலாம். இதனை சர்வதேச நிறுவனங்களும் உறுதிப்படுத்தியுள்ளன. வீதி விபத்துக்களின் மூலம் வருடம் ஒன்றில் பல லட்சம் மக்கள் உயிரிழப்பதுடன் அவர்களுள் அதிகமானோர் இளம் வயதினராகவும் காணப்படுகின்றனர். பொதுவாகவே நாம் வீதிகளில் நடக்கக்கூடிய விபத்துக்கள் அனைத்தையும் வீதி விபத்து என கொள்ள முடியும். அதாவது வீதியில் நடந்து செல்லும் ஒருவருக்கு வீதியில் செல்லும் வாகனம் ஒன்றின் மூலம் ஏற்படுத்தக்கூடிய விபத்துக்கள், வீதியில் பயணம் செய்யும் இரு வாகனங்களுக்கிடையிலான விபத்துக்கள், வீதியில் பயணம் செய்யும் ஒரு வாகனம் வேறொரு சடப்பொருளில் ஏற்படுத்தக்கூடிய விபத்துக்கள் போன்ற விபத்துக்கள், வீதியில் நடக்கும் அனைத்து விபத்துக்களையும் நாம் வீதி விபத்துக்கள் என்ற கண்ணோட்டத்தில் வரையறை செய்து கொள்ளலாம். நாம் ஒவ்வொருவரும் வீதிகளில் பயணம் செய்யும் போது அதற்கென தனியான ஒழுக்க நெறிமுறைகள் காணப்படுகின்றன. அதாவது நடந்து பயணிக்கும் ஒருவர் வீதியின் வலப்புறமாகவும் வாகனங்களில் பயணிக்கக்கூடியவர்கள் வீதியின் இடப்புறமாகவும் செல்ல வேண்டும். இங்கு நடந்து செல்பவர் அவருக்கு எதிரே வரக்கூடிய வாகனங்களை அவர் கண்ணினால் பார்த்தும் அதற்கு ஏற்றவாறு நடந்து செல்ல முடியும் என்பது முக்கியமானதாகும். மேலும் வாகனங்களில் பயணிக்கக்கூடியவர்கள் வீதி சமிக்கைகளை, குறியீடுகள் என்பவற்றினை மிகுந்த கவனத்துடன் அவதானித்து செயற்படுதல் வேண்டும். இவ்வாறாக வீதியின் ஒழுக்க நெறிமுறைகளை முழுமையாக பின்பற்றுவதானது வீதி விபத்துக்களை குறைப்பதற்கு உதவும். இன்று அதிகமான வீதி விபத்துக்கள் இடம்பெறுவதற்கு வாகன சாரதிகளின் கவனையினமே முக்கியமான காரணமாக அமைந்து விடுகின்றன. அதாவது போக்குவரத்து சட்டதிட்டங்களை மதிக்காமை, தூக்கமின்றி தொடர்ச்சியாக வாகனம் செலுத்துகின்றமை, போதைப் பொருட்களை பாவித்துவிட்டு வாகனம் செலுத்துகின்றமை, தமக்கு முன்னால் செல்லக்கூடிய வாகனங்களை முந்திச் செல்ல வேண்டும் என்ற மனப்பான்மையுடன் பயணிக்கின்றமை, தொலைபேசி பாவனையோடு வாகனம் செலுத்துகின்றமை மற்றும் பாதசாரிகள் முறையாக வீதி சட்ட முறைகளை பின்பற்றாமை போன்ற காரணங்களினால் அதிகமாக வீதி
வீதி விபத்துக்கள் இடம்பெறுகின்றன. வீதி விபத்துக்களை குறைப்பதற்கான வழிமுறைகள் இன்றைய காலகட்டங்களில் வாகன விபத்துக்கள் அதிகமாக இடம்பெறுவதனால் வாகனங்களை செலுத்தக்கூடிய ஒவ்வொரு சாரதிகளும் பொறுப்புடையவர்களாக மாற்ற வேண்டும். இதற்காக ஒவ்வொரு உயிர்களதும் பெறுமதி பற்றி சாரதிகளுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும். மேலும் வீதி ஒழுங்கு நெறிமுறைகளை மீறக்கூடிய சாரதிகளை கடுமையான சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தல் வேண்டும். அதோடு பாதுகாப்பான வீதி கடவைகள், வீதி சமிக்கைகள் என்பவற்றை பயன்படுத்துதல் வேண்டும். வீதிகளில் அதிகமான வாகனங்கள் பயணிப்பதும் வீதி விபத்துக்கள் ஏற்பட காரணமாக அமையும். எனவே பொது போக்குவரத்து வாகனங்களை அதிகமாக உபயோகிப்பது இவ்வாறான விபத்துக்களை தவிர்த்து கொள்வதற்கு உதவியாக அமையும். தற்காலங்களில் அதிகமாக இளம் வயதினர்கள் தங்களது உயிர்களை இழப்பதற்கு இந்த வீதி விபத்துக்களே மிக முக்கிய காரணமாக அமைகின்றன. எனவே நாம் ஒவ்வொருவரும் வீதியின் சட்டத்திட்டங்கள், ஒழுக்க நெறிமுறைகள், வாகன சாரதிகளுக்கான சட்டத்திட்டங்கள் மற்றும் பாதசாரிகளுக்கான நெறிமுறைகள் போன்ற அனைத்தையும் அறிந்து கொண்டு அதற்கு ஏற்ற வகையில் செயல்பட்டு எமது உயிர்களை பாதுகாத்துக் கொள்வது அவசியமானதாகும். மக்களுக்கான மக்களின் குரல். போதனா வைத்தியசாலையிலே மீண்டும் தற்போதைய இந்த வெப்ப சூழ்நிலையிலே நோயாளர் எண்ணிக்கை அதிகரித்த காலகட்டத்திலே விபத்துக்களால் ஏற்படும் நோயாளர் எண்ணிக்கைக்கும் குறைவில்லாமல் இருக்கின்றது. இங்கே அநேகமான விபத்துக்கள் கவனக்குறைவானாலும் ஒரு அதனுடைய இந்த இளம் வயதிலே அதனுடைய தாக்கத்தை அறியாது மிக வேகமாக செல்வோன்ற முக்கியமான காரணங்களால் ஏற்படுகின்றன. இந்த விபத்துக்களை தடுக்கிறதுக்கான முயற்சிகள் நாங்கள் முன்னும் மேற்கொண்டிருந்தோம். மீண்டும் இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றோம். வெறுமுன் காப்பதை சிறந்த என்ற பொருளின் கீழ் நாங்கள் மீண்டும் மக்களுக்கான தெளிவூட்டல் மட்டுமில்லை, சட்ட ரீதியான நடவடிக்கைகள், அதுக்கு மேலதிகமாக வாகனங்களை பரிசோதித்து அவரை அறிவித்தல் வழங்குதல் போன்ற நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கின்றோம். அதற்கான முன்னணி நிகழ்வு தான் என்று ஆரம்பித்திருக்கின்றது. இது தொடர்ச்சியாக இந்த நிகழ்வுகள் இடம்பெறும். இங்கே போலீசாரின் உதவியோடும் முக்கியமாக வாகன சாரதிகள் பயிற்றுவிப்பாளர் அதனுடைய லைசன்ஸை வழங்குவதற்குரிய உதவியோடு இந்த நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுக்க இருக்கின்றோம். மக்களுடைய ஒத்துழைப்பை எதிர்பார்த்து நிற்கின்றோம். ஏனெனில் இதில் உடைய முக்கியமான நிகழ்வு நாங்கள் இன்றைய ஒரு நாளோடு முடிந்து விடாது. தொடர்ச்சியாக மக்களுடைய பங்களிப்பு எங்களுக்கு தேவை. விழிப்புணர்வு தான் எங்களை எதிர்காலத்தில் முக்கியமாக இந்த வீதி விபத்தினால் உயிரை இழப்பது மட்டுமல்ல, அவயவங்களை இழந்து மூளை சிதைவடைந்து வாழ்க்கை பூராக கட்டிலிருந்து ஒரு சுமையாக மாறுகின்ற தன்மை நிறைய இப்பொழுது நடைபெறுகின்றது. ஆகவே மக்கள் இந்த அறிந்து விழிப்புணர்வை செயற்படுவதன் மூலம் நாங்கள் எங்களோட எதிர்கால சந்ததியையும் பாதுகாத்து விபத்துக்களை குறைத்து வளமான வாழ்வுக்கு வளம் பெறலாம். வீதி விபத்துக்கள் குறையும் பொழுது பொதுநல வைத்தியசாலை அனுமதிக்கப்படுகின்ற நோயாளி எண்ணிக்கை குறையும் பொழுது ஏற்கனவே இருக்கிற நோயாளிகளுக்கு மிக சிறந்தமாக வேகமாகவும் சிகிச்சைகளை வழங்கக்கூடியதாக இருக்கும். நோயாளி எண்ணிக்கை அதிகரிக்க எங்களுடைய வளப்பற்றாக்குறை காரணமாக சிகிச்சைகளை முன்னெடுப்பது சில பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொள்கிறோம். ஆகவே வெறுமுன் காத்து இந்த வாரத்திலே நாங்கள் ஏற்படுகின்ற நிகழ்வுகளில் பொதுமக்களையும் பங்களிக்குமாறு கேட்டு அவர்களுடைய விழிப்புணர்வுகளை நாங்கள் ஏற்படுத்துகின்ற இந்த பவனிகள் மற்றும் கருத்தரங்களில் கலந்து கொண்டு அதன் மூலம் அதை கிரகித்து தங்களுடைய குழந்தைகள், பெற்றோர், உற்றோர், உறவினர், நண்பர்களுக்கு அறிய தெரிந்த மூலம் நாங்கள் இந்த விபத்தினை குறைத்து தடுத்துக் கொள்ளலாம் என்று நான் நம்புகிறேன். மக்களுக்கான மக்களின் குரல்.